பசங்க எல்லாரும் இன்னைக்கு பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் குவாலிஃபை ஆனதுக்கு முக்கிய காரணமே ரங்கன் தானே. அவனுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்ப துளசி கூட எப்படியாவது இன்னைக்கு போட்டோ எடுக்கணுன்றதுக்காக போறவனுங்களை கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்ல வாங்க எடுத்துக்கலாம்னு நம்ம பசங்களா வந்ததும், டேய் நம்மனா நம்ம மட்டும் இல்லடா, நம்ம ருக்மணி மேம்னு சொல்லும் போதே ருக்மணி அங்க வர, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு துளசியை பாத்துக்கிட்டு இருக்க. அதை ருக்மணி புரிஞ்சுக்கிட்டு துளசியையும் கூப்பிடுறாங்க. ரங்கனும் ஆர்வமா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பக்கத்துல நின்னு அவளோட கையை பிடிக்க ட்ரை பண்றேன்னு தடவிக்கிட்டே இருக்க, பெரிய டியூப்லைட்டா இருப்பான் போலயேன்னு அவளே கையை பிடிச்சுக்கிறா. இந்த சீனை தியோ பார்த்து இதெல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்கான்னு ஷாக் ஆகுறா. அப்புறம் எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்புனதும் துளசியும் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப ருக்மணி கிட்ட போஸ்ட் மேட்சுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு பிட்ட போட்டு அவனும் பின்னாடியே போறான். அங்க கட் பண்ணா தங்கம் தனியா நின்னு மணிக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மணி தங்கத்தை ஆளக்கானமேனு தேடிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம டிராபிக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்ப, என்னடா இது இப்படி மொத்த அகாடமியும் பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ரிஷி டோர்னமெண்ட்ல சூப்பரா விளையாண்டதுக்கு வினய் அவனை பாராட்டி தள்ளுறாரு. மணியும் நீங்க வேணா பாருங்க இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண போறான்னு சொல்ல, ஏய் நீ கூட நல்லா விளையாண்டேன்னு அவனையும் கட்டி பிடிச்சு பாராட்ட, உடனே பரவாயில்ல பரவாயில்லன்னு உங்களுக்கு ஏதாவது ஆட்டோகிராஃப் வேணுமான்னு கேட்க, ஆட்டோகிராஃப் என்ன செல்ஃபியே எடுத்துக்கிறேன்னு ஒரு செல்ஃபியை போடுறாங்க. அப்புறம் நம்ம பசங்களாம் சேர்ந்து மாத்தையன் கிட்ட நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு அவனை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்டலுக்கு வர சம்மதிக்க வச்சு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அரசு கடைக்கு போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ரங்கன் துளசியோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறதை பார்த்து, இதை சும்மா விடக்கூடாது மச்சான், நீ வீடியோ எடு, எவிடன்ஸோட இதை விசாரிக்கணும்னு சொல்லி வீடியோ எடுக்கிறானுங்க. அப்புறம் துளசியும் ரங்கனும் வீட்டுக்கு வர, என்னப்பா மேட்ச் எல்லாம் எப்படி போச்சுன்னு தாத்தா விசாரிக்க, ரங்கனும் அதெல்லாம் எல்லாருமே சூப்பரா விளையாண்டாங்கன்னு தாத்தா கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்ல, அவளும் மொட்டை மாடியில டேங்க்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ரங்கே அதை பாத்துக்கிறேன்னு சொன்னாருன்னு மாட்டி விட, என்னம்மா அவன் எவ்வளவு பெரிய கோச்சு, இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணுவானா, அதெல்லாம் வேணாம்னு சொல்ல, உடனே ரங்கனும் தாத்தா நான் கோச்செல்லாம் இல்ல, அதுக்கு முன்னாடி நான் பிளம்பர், அதை நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஆசையா கூப்பிடுறேன்னு பார்த்தா கடைசியில பிளம்பர் கிடைக்கலன்னு கூப்பிட்டுருக்க, எனக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் வா பாத்துக்கலாம்னு சொல்றான். இங்க பசங்களா சரக்க வச்சிருக்கிறதுனால பொறுமையா நடந்து வர மாத்த எனக்கு தலை வலிக்குதுன்னு நீங்க பொறுமையா வாங்கன்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போறான். அப்ப நம்ம பசங்கள மாணிக்கண்ணன் பார்த்து மேட்ச்ல சூப்பரா விளையாண்டு ஜெயிச்சிட்டீங்களாடான்னு பாராட்டிட்டு போகும்போது பாட்டில் சவுண்டு கேட்டதுமே என்னடா சத்தம் வருதுன்னு கேட்க, ஜாக்கி ஆர்வக்குளாறுல அது ஒண்ணும் இல்லனே சரக்கு சத்தம் தான், மேட்ச்ல வின் பண்ணிருக்கோம்ல அதை கொண்டாட வேணாமான்னு நம்ம பசங்க கிட்ட அதெல்லாம் நம்ம மாணிக்கண்ணன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டாருன்னு சொல்ல, ஏண்டா மேட்ச் வின் பண்ணா சரக்கு அடிக்கணுமான்னு மிரட்டிட்டு அப்புறம் சும்மா தான் சொன்னேன்னு கொண்டாடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதனால பசங்களுமே செம குசி ஆயிடுறானுங்க. இந்த பக்கறங்க துளசியோட கையை பிடிச்சு, ஏன் என்னோட லைஃப்ல இவ்வளவு லேட்டா வந்த, நீ எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா, உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு கிஸ் பண்ணலாம்னு போகும்போது சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி நம்ம தாத்தா கீழே இருந்து டூல்ஸ் கிடைச்சுதானு கேட்டு மொத்தத்தையுமே கெடுத்து விட்டாரு. இங்க பசங்களா வின் பண்ண சந்தோஷத்துல செல்ஃபி எல்லாம் போட்டு ஜாலியா இருக்கும்போது பத்மாவை ஆள காணமேனு தியோ அவளுக்கு கால் பண்ணி பார்ட்டிக்கு கூப்பிட்டு இருந்தேன்ல வரலையான்னு கேட்க, நான் தான் ஃபர்ஸ்டே வரலைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கால் பண்றேன்னு காலை கட் பண்ணி விடுறா. சரி அவ வரலைன்னா பரவாயில்லன்னு பசங்களா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி பீரை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தங்கம் மணிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ண தியோ எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம குரூப் போட்டோ எடுக்கும்போது ரங்கன் சார் துளசி மேமோட கையை பிடிச்சிருந்தாருன்னு சொல்ல, எங்க கிட்ட இன்னொரு மேட்டர் இருக்குன்னு ரங்கன் துளசியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனதை நம்ம பசங்க வீடியோ எடுத்திருப்பானுங்கல்ல, அந்த வீடியோவையுமே பிளே பண்ணி காமிக்க, இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல மினிஸ்டரே கரெக்ட் பண்ணிட்டாரு பாரு, உண்மையாவே அவருக்கு செம்ம ஸ்கில் இருக்குப்பான்னு ரங்கனை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. இங்க துளசி அவளோட வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியது இருக்கு போல, அதுக்கு ரங்கனும் இப்பதானே வந்த அதுக்குள்ள போகணுமான்னு ரொம்ப கெஞ்சுற மாதிரி கேட்க, நீ இப்படி கேட்டா எனக்கு எப்படி கிளம்ப மனசு வரும், நீ வேணும்னா சென்னை வந்து என் கூட 2 நாள் ஸ்டே பண்ணுன்னு சொல்ல, அதுக்கு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் டக்குன்னு அவனோட தோல் மேல சாஞ்சு இது கிடைக்காதான்னு எத்தனை நாள் ஏங்கி இருப்பேன் தெரியுமான்னு ரொம்ப எமோஷனல் ஆக, இந்த சீட் உனக்கு மட்டும்தான், இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, என் லைஃப்ல நான் தனியாவே இருந்துருவணும்னு பயந்துட்டேன், இது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு அவளை கட்டி அணைச்சு கிஸ் பண்ணலாம்னு போகும்போது மறுபடியும் குறுக்க இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ருக்மணி கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் ஆபீஸுக்கு வான கூப்பிட, பையன் ரொம்ப காஞ்சு போயிருந்திருப்பான் போல, மனசுடைஞ்சி ரொம்ப முக்கியமான வேலையா நான் போயிட்டு வரேன்னு இந்த மேமுக்கு எப்ப கூப்பிடணும்னு விவசாயே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே போறான். ஆனா ஒரு வழியா ரங்கனுக்குள்ளேயும் துளசிக்குள்ளேயும் இருந்த காதல் பூ பூத்ததோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.